பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வக்கஃபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன முஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த 72 பேர் அல்லாஹ் அலம் அனைவரும் கப்பலில் ஏறிய பின் கப்பல் புறப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கப்பலில் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சுஹுஃப்கள், அதாவது ஆகமங்கள், அதை ஓதி கொண்டிருப்பார் என்று செய்திகள் உள்ளது. அந்த கப்பலில் பயணித்து கொண்டிருப்பவர்களுக்கு இரவு எது பகல் எது என்று அறிய முடியாது. ஏனென்றால் சூரிய ஒளியே அங்கே தெரியாது. மேகம் முழுவதும் அந்த சூரியனை மறைத்து முழுவதுமாக வெளிச்சமே தெரியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வெள்ளை கல்லை, ஒரு ரத்தின கல்லை கப்பலுக்கு நடுவே வைத்திருந்தார். அந்த கல்லில் வெளிச்சம் குறைந்தால் அது பகல் என்றும், அந்த கல்லினுடைய வெளிச்சம் அதிகமானால் அது இரவு என்றும் அறியப்பட்டது. ஒரு கல்லையோ மலையையோ அல்லது மரத்தையோ காண முடியாத அளவிற்கு தண்ணீரால் நிரம்பி போயிருந்தது. கிட்டத்தட்ட 40 இரவுகள் 40 பகல் மழை பெய்ததாக வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த கப்பல் கிட்டத்தட்ட 150 நாட்கள் பயணித்தது என்று வரலாற்று நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சில குறிப்புகளில் அந்த கப்பல் ரஜப் மாதம் துவங்கி துல்ஹஜ் மாதம் வரை அந்த கப்பல் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பயணித்துக் கொண்டிருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த கப்பல் காபத்துல்லாவை அடைந்த பிறகு அந்த கப்பல் காபத்துல்லாவை சுற்றி 7 முறை தவாபு செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வக்கீல கூறப்பட்டது, அதாவது அல்லாஹ் தஆலா பூமி வானத்திற்கு கட்டளையிட்டான், யா அர்துபுலை மாக்கி, பூமியே உன்னுடைய நீர் முழுவதையும் நீ விழுங்கிவிடு. வயா சமா குலி, வானமே நிறுத்திக்கொள், அதாவது மழை பெய்யறத அதை நிறுத்திக்கொள்னு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். வகீதல் மாவ், அதாவது தண்ணீர் வற்றியது. வகுலியல் அம்ர், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை முடிந்தது. வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி என்னும் மலையில் அது நிலை கொண்டது. வகீல புஅதன் லில் கௌமி ஸாலிமீன், அநியாயக்கார சமுதாயத்திற்கு போதன் அழிவுதான் என்று கூறப்பட்டது. அல் கமர் 15வது வசனம். வலகத் தரக்னாஹா ஆயத்தன், ஒரு சான்றாக நாம் விட்டு வைத்தோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த கப்பலை ஒரு சான்றாக நாம் விட்டு வைத்தோம். வஹல் மின் முதக்கிர், இதில் படிப்பினை பெறுபவர்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எதையெல்லாம் சான்றாக நாம் விட்டு வைத்தோம்னு சொல்றானோ அதுல மிகப்பெரிய படிப்பினை இருக்குன்னு அர்த்தம். அமெரிக்காவை சேர்ந்த அமெச்சூர் ஆர்கியாலஜிஸ்ட் ரான் எல்டன் ஒயட் டர்க்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஜூதி மலை பகுதிகளில் போய் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ரியோகிராஃபி, டைப்பாலஜி, குறிப்பாக ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்ஸ் மூலமா துர்க்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஜூதி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மவுண்ட் அரரத் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பல் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிசர்ச்சை முன் வைக்கிறாங்க. அந்த ரிசர்ச்ல ரேடியோ கார்பன் டேட்டிங் கன்க்ளூஷன் மூலமா 4800 வருஷம் முன்பு பழமையானது என்று அறியப்பட்டுள்ளது. அது அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலத்தை அப்படி கன்ஜாயின் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அதனுடைய டைமென்ஷன், ப்ரொபோர்ஷன் எல்லாமே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கட்டிய கப்பலை அப்படியே மேட்ச் பண்ணுது அப்படின்னு அவங்க ரிசர்ச் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரான் எல்டன் ஒயிட் 1984 இந்த ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே வஸ்தவத் அலல் ஜூதி, அந்த கப்பல் ஜூதி மலையில் நிலை கொண்டதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதே போன்ற அறிஞர்கள் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டிய கப்பல் அது பயணிக்கக்கூடிய கப்பல் அல்ல, அது ஜஸ்ட் வெள்ளத்துல ஃப்ளோட் ஆகக்கூடிய ஒரு மிதவை அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் கருத்துக்கள் சொல்றாங்க. அதே போன்று ஒரு சில அறிஞர்கள் இந்த கப்பல் மிதப்பதற்கு ஏற்ற சரியான தொழில்நுட்பத்துடன் உருவாயிருக்கிறது என்று கருத்துக்கள் சொல்றாங்க. அதே போன்று இந்த கப்பல் வெள்ளத்தையும் புயலையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையுடையது என்றும் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். கீழையா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் சொல்லப்பட்டது, அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், இஹ்பித பிஸலாமின் மின்னா வ பரகாத்தின் அலைக வ அலா உமமின் மிம்மன் மஅக், நூஹே இஹ்பித, நீ இறங்குவீராக, பிஸலாமின் மின்னா, நமது சலாமுடன், வ பரகாத்தின் அலைக, அதாவது பரக்காத்து உங்கள் மீது, வ அலா உமமின் மிம்மன் மஅக், உமமின் அதாவது உயிரினங்கள், எந்தெந்த உயிரினங்கள்லாம் நீ கப்பலை ஏத்தினியோ அந்த உயிரினங்கள், மிம்மன் மஅக் உம்மோடு இருந்தவர்கள். அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், நீ இறங்குவீராக, உம்மீதும் உம்மோடு இருந்தவர்கள், உம்மோடு இருந்த அந்த உயிரினங்கள், அவங்க எல்லார் மீதும் சாந்தியும் அதாவது அருள் வளங்களும் உண்டாகட்டும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வ உமமும் சனுமத்தியுஹும் சும்ம யமுஸ்ஸுஹும் மின்னா அதாபுன் அலீம், உங்களில் வேறு சமூகங்களும் தோன்ற உள்ளனர்,
அவர்களுக்கு சொற்ப காலத்திற்கான வாழ்க்கை வசதிகளை வழங்குவோம். பின்னர் துன்புறுத்தும் வேதனை அவர்களை பிடித்துக் கொள்ளும். தில்கமின் அன்பா இல் கைபி. இந்த வசனம் 11:49 அந்த வசனம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா பேசியது. இந்த எல்லா செய்திகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சம்பவம், அந்த வரலாறு எல்லாமே அல்லாஹ் தஆலா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிய பிறகு இந்த செய்திகள் அனைத்துமே மறைவான செய்திகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜூதி மலை பக்கத்துல சென்றடைந்த உடனே போன பதிவுல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹவாரியன்கள் அவங்க ஷாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்ததை அப்படி கண்டினியூ பண்றேன். ஃபகால லஹு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்குறாங்க, கைஃப அலிம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னல் பிலாத கத் ஹரகத். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஷாம் இப்னு நூஹ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அங்கே உள்ள குஃபார்கள் அழிந்து முடிந்ததை பற்றியும் அந்த பயணம் எவ்வாறு முடிந்தது என்பதையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி அறிந்தார்கள் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்குறாங்க. உடனே ஷாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்ல ஒரு குராப் அதாவது காகத்தை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீர் அனைத்தும் வற்றி விட்டதா, குஃபார்கள்லாம் அழிஞ்சிட்டாங்களான்னு அந்த செய்தியை கொண்டு வர சொல்லி ஒரு காகத்தை அனுப்பினார்கள். ஆனால் அந்த காகம் செய்தியை கொண்டு வரவில்லை, அங்கே இருக்கக்கூடிய பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தது என்று கூறுகிறார்கள். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கோவப்பட்டுட்டு அந்த காகத்தை, நீ மனிதர்களுடன் அண்டி பழக மாட்டாய் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு புறாவை அனுப்பினார்கள். அந்த புறா ஜைத்தூன் இலையையும் களிமண்ணையும் கொண்டு வந்து தந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த களிமண்ணெல்லாம் பார்த்தவுடன் தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது என்று ஐடென்டிஃபை பண்றாங்க. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னிடம் இருந்த ஒரு மாலையை அந்த புறாவுடைய கழுத்துல போடுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த ஜூதி மலையை சென்றடைந்தவுடன் அங்கே ஒரு வானவில் தோன்றியது. அந்த ரெயின்போ வானவிலுடைய அடையாளம் என்னவென்றால் இதற்கு பிறகு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று அர்த்தம். உடனே ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த ஷாம் இப்னு நூஹ் அவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, ஒரு ரிஸ்க் இல்லாத மனிதர் எப்படி உங்களை பின்தொடர்ந்து வருவார் என்று சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வகால லஹு ஊது பிஇذنில்லாஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நீ இருந்ததை போல் திருப்பி மாறிவிடு அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய அசாவால் அடிக்கிறாங்க. ஷாம் இப்னு நூஹ் முதல்ல எந்த நிலையில இருந்தாங்களோ அதே நிலையில திரும்பி மாறிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் இருந்த மக்கள் இவர்கள் அனைவருமே முஹர்ரம் 10 அன்று கப்பலில் இருந்து இறங்கினார்கள் என்று வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.